வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் பார்த்தோன்னா அந்த கோழி குஞ்சு பார்த்தோன்னா கருவாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த கருவாடு வைக்கிறது நல்லதா கெட்டதான் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சிக்ஸ் வந்து கருவாடு சாப்பிட்றதுனால நல்லது தாங்க. எப்படின்னா க்ரோத் வந்து நல்லா இருக்கும். அதோட வால் வளர்ச்சி, உடம்போட வெயிட் போடுறது இதெல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நம்ம கோழி தீவனம் இந்த மாதிரி வைக்கும்போது கூட சைடு எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கருவாட்டில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்காது. இயற்கையானதுங்க, நல்லா வளரும். ஆனால் உப்பு இல்லாத கருவாடை நீங்கள் வாங்கி வைக்கணுங்க. மெயினான அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பழைய கருவாடை வைக்கக்கூடாது. ரொம்ப பழசு பூசணம் முடிச்சது இந்த மாதிரி பூஞ்சி தாக்குதல்லாம் இருக்க மாதிரி இருக்க கருவாடை வைக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான கருவாடு வாங்கி வைங்க. அயர கருவாடை வாங்கி வைங்க. சிக்ஸ் வந்து நல்லா வளரும். கிளிமூ விசிறிகளுக்கு ரொம்ப உகந்தது இந்த கருவாடு வைக்கிறது. யாரோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு கோழி குஞ்சுக்கு வந்து 10-20 கருவாடு வைக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய கருவாடு வைக்கக்கூடாதுங்க. சின்ன சின்ன